ரீசெண்டாக மெய்யழகன் மூவி சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த மூவி ட்ரெண்டாகலாம் தப்பே கிடையாது, அவ்வளோ நல்ல மூவி. அண்ட் கமெண்ட்ஸும் ரொம்ப பாசிட்டிவாகவே அந்த வீடியோஸ்க்கெல்லாம் வந்துட்டு இருந்தது. பட் இவ்வளோ பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் ஏன் அந்த மூவி ரிலீஸ் ஆன புதுசில் வரல அப்படின்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் நிறைய மூவி ரிவ்யூவர்ஸ் அந்த மூவி ரொம்ப போரிங்காக இருந்தது, நிறைய லேக் ஆச்சு, லாஜிக் மிஸ்டேக் இருந்தது அப்படின்ட்டு பயங்கரமாக அந்த மூவியை கழுவி ஊற்றி இருந்தாங்க. அந்த ரிவ்யூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா பர்சனலாக இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ரிவ்யூ பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. நாமெல்லாம் டாப் 10 மூவிஸ், திரை விமர்சனம் இந்த மாதிரியான ரிவ்யூ ஷோஸை பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். பட் நான் பார்த்த வரைக்கும் இப்போ இருக்கிற ரிவ்யூவர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒரு படம் ஓடிடவே கூடாது அப்படின்ற இன்டென்ஷனோடவே ரிவ்யூ பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. மேபி அப்போ தான் அவங்கக்கிட்ட அவங்க ப்ரொமோஷனுக்காக வருவாங்க அப்படின்றதாலேயான்னு தெரியல. பட் மெய்யழகன் மாதிரியான ஒரு நல்ல மூவி கரெக்டான ஆடியன்ஸ்க்கு போய் சேர்றவே சில வருஷங்கள் ஆயிடுது. காரணம் இந்த மாதிரியான ரிவ்யூவர்ஸ். இதனாலேயே நான் மூவி ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்குறத டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்குமே ஒரு மூவி பிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிவ்யூ பார்க்குறத ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ரிவ்யூஸ் பார்த்துட்டு போகும்போது அவங்க ரிவ்யூஸ் உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ ரிவ்யூவர்ஸ் மொக்க படம்னு சொல்லியும் நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க.